ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்வீட் ரைஸ் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. அதற்கு தேவையான பொருட்கள்: 1.5 லிட்டர் தண்ணி, 1/4 கிலோ பாஸ்மதி அரிசி, 1/4 லிட்டர் பால், 200 கிராம் சர்க்கரை, 2 ஸ்பூன் நெய், முந்திரி திராட்சை சிறிதளவு, 4 ஏலக்காய், 1 பட்டை, கேசரி பவுடர் 1/4 டீஸ்பூன், உப்பு கொஞ்சம். இனிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்குங்க. பால் நல்லா காய்ச்சி எடுத்துக்குங்க. இப்போ இந்த ஸ்வீட் ரைஸை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரிசி வேகிறதுக்கு தேவையான தண்ணியை நம்ம இப்போ அடுப்பில் வச்சுக்கலாம். இன்னொரு அடுப்பில் பால் காய்ச்சி ரெடி பண்ணிக்கலாம். ரெண்டும் ரெடி ஆகிறக்குள்ளே அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. பால் நல்லா கொதிச்சிருச்சு, ஒரு 2 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை இதில் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம், 1/2 ஸ்பூன் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெய் எதுக்கு போடுறோன்னா ரைஸ் நல்லா உதிரியாக வரும். ரைஸ் நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ சிம்மில் வச்சு நல்லா வேகட்டும். ஒரு 3/4 பதத்துக்கு மூடி வச்சிடலாம். ரைஸ் 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ரைஸை ஆற வச்சுக்கோங்க. கடாய் அடுப்பில் வச்சு நல்லா கடாய் சூடான உடனே மீதி இருக்கிற அந்த 1/2 ஸ்பூன் நெய்யை இதில் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடு வந்துருச்சு. பட்டை, ஏலக்காய், முந்திரி, திராட்சை போட்டு வறுத்துக்கலாம். சர்க்கரை போட்டுக்குங்க. கலர் பொடி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கேன், அதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். கலர் பொடி தனியாக போட்டுறாதீங்க, அது அங்கங்கே கட்டி கட்டியாக நின்றும். முக்கியமாக கிண்டும் போது சிம்மில் வச்சு கிண்டுங்க. ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உடனே அந்த காய்ச்சி வச்சுருக்க பாலை ஊற்றிடுங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதி வந்துருச்சு. ஒரு 15 நிமிஷம் மூடி அடுப்பு சிம்மில் வச்சு தம்மில் இருக்கட்டும். இடையில கிண்டி விட்டுக்குங்க. முக்கியமாக ரைஸ் நல்லா பதமாக வடிச்சுக்குங்க. அப்போ தான் இது கரெக்டாக நல்லா பொலன்னு வரும். சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் குறைவாக வடிச்சிட்டிங்கன்னா, நம்ம 1/4 லிட்டர் பால் எடுத்துருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 100 மில்லி கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா வரும். அதே மாதிரி அடி பிடிக்காமல் அடிக்கடி கிண்டி விட்டுக்குங்க. அப்போ தான் சோறு முழுசாக குழையாமல் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு ஸ்வீட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு பிளேட்டில் அதை அழகாக சேவ் பண்ணிக்குவோம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.